தடவையாக லைவாக மீனை இந்த மாதிரி வலையிலேருந்து பிடிச்ச உடனே கையில் எடுக்கிறேங்க. மீனை வேக ஆரம்பிச்சாவே ஒரு வாசம் வருதுண்ணே. மீன் செம்மையாக வாசம் வருமே. கடற்கரையோர அப்படியே நெருப்பு பற்ற வச்சு சாப்பிட்றது வேற அனுபவம்ண்ணே. நாங்களே இந்த மாதிரி எத்தனை மீன் சுட்டு சாப்பிட்ருக்கோம். அந்த பக்கத்தில் இந்த போட்டை எடுத்து பிடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க, சாப்பிடுங்க. அது முள்ளு மீன் கொஞ்சம். அப்படியா? உப்பு போட்ட மாதிரியே தெரியுது. எல்லாத்துக்குமே உப்பு சத்து, அந்த எல்லா சத்துமே இருக்கும் உடம்புக்குள்ள. ராவா சுடுறதுனால குறிப்பா மீனோட குடல் எடுக்கல, மீன்ல இருந்து செதில் எடுக்கல, அதுக்கப்புறம் மசாலா போடல, குறிப்பா உப்பு சேர்க்கல, அப்படியே டைரக்டா ராவா நம்ம சுட்டிருக்கோம். இந்த குடல் பகுதி மட்டும் அது மட்டும் கசக்கும் அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த குடல் பகுதியை மட்டும் அப்படியே பிச்சு எடுத்துடலாம். அப்படி பிச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஆஹா, இந்த மீனோட சுவையும் ஒரு வித்தியாசமா இருக்கு. லைவாக பிடிச்சி லைவாக உடனே சுட்டு உடனே சாப்பிட்றது. இந்த மாதிரி குடல் இதுலேயே மாட்டிக்குது. இது அப்படியே மீனுக்கே போட்டுருவோம். அவ்வளோதான்.